டே 11 ஃப்ரீ பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் மெஹந்தி கிளாஸில் இருக்கும். டே 10 வரைக்கும் வீடியோஸ் பார்க்காதவங்க நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, பார்த்துட்டு டே 11க்கு வாங்க. ஸோ டே 11ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோட்டிவ் ஃபார்மேஷன். ஸோ மோட்டிவ் ஃபார்மேஷனில் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா பார்டர்ஸ் கொடுப்போம். பார்டர்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு பார்டர் டெக்னிக்ஸ் பார்த்தோம்ல, ஸோ அது மாதிரி ஒரு பார்டர் கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டு நெகட்டிவ் ஸ்பேசிங் கொடுப்போம். ஆர்எல்ஸ் வந்துட்டு ரேண்டம் ஃபில்லிங், கிரிட், ஃபில்லப் இந்த மாதிரி எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு ரேண்டம் ஸ்டார்ட். இதுலேயே வந்துட்டு மோட்டிவ் ஸ்டார்ட்டில் வந்துட்டு நடுவில் ஃபிகர் கொடுப்போம். அது என்ன ஷேப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நடுவில் ஃபிகர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து டிசைன்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இது எப்படி போடலான்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு சர்க்கிள் கொடுத்துக்கிறேன். ஹேண்டை லிஃப்ட் பண்ணி சர்க்கிள் கொடுத்துக்கோங்க. போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். சும்மா அசம்ஷனில் நம்ம போடுறது எல்லாமே அசம்ஷன் தான். ஸோ இது போட்டால் சர்க்கிள் மாதிரி அவ்வளோதான். லைட்டாக லிஃப்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா சர்க்கிள் போட்டுடலாம். ஓகே, ஸோ இதில் நான் இப்போ வந்துட்டு நம்ம செக்ஸ் போட்டோம் இல்லையா, செக்ஸில் வந்து ஃபில் பண்ணோம்ல, அது நான் போட்டு காமிக்கிறேன். குட்டி குட்டியாக லைன்ஸ் கொடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா இதுக்குள்ளே செக்ஸ் நல்லா இருக்காது. ஸோ நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ பெருசு போடணும் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ லைன்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ எப்போ வந்துட்டு இந்த மாதிரி செக்ஸ் போடக்குள்ளவும் மிடில் ஒரு லைன் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கலாம். போட்டாச்சா? ஸோ இப்போ நான் இதுக்குள்ளே வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஆல்டர்னேட் ஷேட் பண்ணுவோம்ல, அது பண்ணிக்கிறேன். பொறுமையாக பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபுல்லாக நான் செக்ஸ் போட்டுட்டேன். இப்போ வந்துட்டு இதை சுற்றி வந்துட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இது மேலே நம்ம எப்படி ரேண்டமாக ஸ்டார்ட் பண்ணுறோம், என்னென்ன ஃபார்மேஷன் கொடுக்குறோம் அப்படின்றது தான். இது எல்லாமே ஃப்ரீ ஹேண்டட் தான். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இது மேலே நான் சும்மா ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்துட்டு 2 சைட் சர்க்கிள் மேங்கோ போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க. இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம், ஆர் நீங்கள் பெரிய பெரிய சர்க்கிள் மாதிரி கொடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஃபுல்லாகவே நம்ம ஃப்ரீ ஹேண்டடில் தான் பண்ண போகிறோம். ஓகே, தெரியுதா நான் இந்த மாதிரி டிசைன் போடுறேன், இப்படி தான் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை, சும்மா ரேண்டமாக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அகைன் நான் வந்துட்டு அந்த பேட்டர்னை போட்டுக்கிறேன். இதுக்கு முன்னாடி போட்ட பேட்டர்னை போட்டுக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே நம்ம எப்படி ஃபில் பண்ணுறோம் அப்படின்றது தான். ஓகே, தெரியுதா? ஸோ இதுதான் ஃபார்மேஷன். ஓகே, மோட்டிவ் ஃபார்மேஷன். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நான் ரேண்டம் ஸ்டார்ட் போட்டிருக்கேன். ஸோ இதில் எப்படி ஃபில் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஒரு லேயர் கொடுத்துட்டு அதை ஃபில் பண்ணிக்கணும். நம்ம எப்படி வேணாலும் ஃபில் பண்ணலாம். இதுலேயும் வந்துட்டு செக்ஸ் கொடுத்துக்கலாம். ஆனால் இந்த மிடில் செக்ஸ் கொடுத்திங்கன்னா இதில் அகைன் செக்ஸ் கொடுக்கக்கூடாது. ஓகே, தென் வந்துட்டு ஹம்ஸ் கொடுத்துக்கலாம். ஹம்ஸ் கொடுத்துட்டு ஃபைனலாக ஸ்பேஸ் இருந்ததுன்னா அதை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் பொறுமையாக போடுங்க, ஃபாஸ்ட்டாக போட்டுறாதீங்க. ஏன்னா இந்த டிசைன் நம்ம போட்டிருக்க அவுட்டர் லேயர் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஓகே, ஸோ கொடுத்துட்டேன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை ஹைலைட் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துட்டேன். ஓகே, தென் இதில் வந்து ஒரு குட்டி குட்டி லைன்ஸ் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஃபுல்லாக போட்டுட்டு இந்த ஓவரால் டிசைனை நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டே ஹைலைட் பண்ணிடாதீங்க. இப்போ நான் போட்டேன்னா இப்போ வந்துட்டு நான் இதை வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணி. ஓகே, ஸோ அவ்வளோதான். தெரியுதா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுலேயே வந்துட்டு அகைன் இதே மாதிரி பார்டர் கொடுத்துக்கிறேன். அகைன் இது வந்துட்டு இதுக்கு மேலே ஒரு லைன், தென் வந்து ஹாம்ஸ் கொடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே பெரிய பெரிய ரிங் ஹாம்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளாக போடுறது தான் இது வந்துட்டு ஹேண்டில் ஸ்டார்ட் பண்ணுற பிளேஸஸில் இந்த மாதிரி நம்ம போடுவோம். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பிக் வந்துட்டு ஷோ பண்ணுறேன். ப்ரைடுக்கு ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுக்கு மேலே ஒரு லைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு லைன்ஸ் போட்டுக்கிறேன். இதை ஃபில் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ நான் சர்க்கிள் நடுவில் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்ல, இதில் வந்து நீங்கள் ஹார்ட் கொடுக்கலாம், ஆல்ஸ் வந்துட்டு டைமண்ட் ஷேப் கொடுக்கலாம். இது மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, ஸோ இது ஃபில் பண்ணிட்டேன்னா அகைன் இந்த சைடு ஒரு லைன் கொடுத்து அதை ஹைலைட் பண்ணிக்கிறேன்.
லைன் கொடுக்குறேன், அதை வந்து நான் ஹைலைட் பண்ணுறேன். அகெயின் அதுக்கு மேலே ஒரு பார்டர் லைன் கொடுக்குறேன். தென் வந்துட்டு ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ ஹம்ஸ்க்கும் லைன்ஸ்க்கும் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் ஃபில் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா மேலே கொஞ்சம் தானே ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அதை ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி போட்டதை நான் ஹைலைட் பண்ணல, சாரி. ஹைலைட் பண்ணக்குள்ள கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஒரு சைட் பண்ணிவிட்டேன். அகைன் ஆப்போசிட் சைடு இன்னொரு போட்டிருக்கோம் இல்லையா, அதையும் நான் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சைடும் ஃபில் பண்ணிக்கிறேன். ஒரு லைன் கொடுக்குறேன், அதில் வந்துட்டு ஷேட் பண்ணிக்கிறேன். தின் லைன் 2 போட்டு அதுக்கு மேலே திக் லைன் வர மாதிரி ஷேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அகைன் அதுக்கு மேலே ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துக்கிறேன். தென் வந்துட்டு இதுக்கு மேலே ஹம்ஸ் போட்டுக்கலாம். பொறுமையாக போடுங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக போடுறதுக்கும் இந்த மாதிரி சைடில் போடுறதுக்கும் கொஞ்சம் தடுமாறும். ஓகே, பொறுமையாக போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு மேலே ரிங் ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, ரிங் ஹம்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு மேலே ஒரு லைன் மாதிரி கொடுத்து அதை ஷேட் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஓகே, அகைன் இதுக்கு மேலே லைன்ஸ் கொடுத்துக்கிறேன். லைன்ஸ் கொடுத்துட்டு அதுக்குள்ளே ஒரு லைனாக கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் இதை வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். தெரியுதா? இது வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்டர் டெக்னிக்ஸில் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கொடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஆர்எல்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அகைன் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு இது போட்டு காமிக்கிறேன். ஜஸ்ட் லீஃபில் உள்ளே வந்துட்டு இன்னர் ஃபில்லிங்ஸில் நெகட்டிவ் ஸ்பேசிங்கில் போட்டு காமிக்கிறேன். ஸோ ஒரு லீஃப் மாதிரி போடுறேன். கொஞ்சம் ஹேண்டை ட்ராக் பண்ணிங்கன்னா லீஃப் வந்துடும். ஓகே, இது வந்து ஷேப் இல்லை, பட் வந்துட்டு நீங்கள் ரேண்டம் ஸ்டார்ட்டுக்கு என்ன ஷேப் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ வந்துட்டு மோட்டிவ் ஷேப்க்கு இந்த மாதிரி ஷேப்ஸ் மஸ்ட். ஓகே, ஸோ இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ இதில் நான் வந்துட்டு இன்னரில் வந்துட்டு லீஃப் மாதிரி போட்டுக்கிறேன். இன்னர்லேயும் லீஃப் மாதிரி கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் அதை வந்துட்டு நெகட்டிவ் ஸ்பேசிங் கொடுத்துக்கிறேன். ஸோ லீஃப் நம்ம பார்த்துருக்கோம்ல. ஸோ இதில் வந்துட்டு நான் இந்த லீஃப் கொடுக்குறேன். ஒரு 2 லைன் போட்டு அதில் லீஃப் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிறேன். குட்டியாகவும் கொடுத்துக்கலாம், பெருசாகவும் கொடுத்துக்கலாம். ஓகே, கொடுத்துட்டேனா? ஸோ இப்போ நான் இதை வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். இது நெகட்டிவ் ஸ்பேசிங். ஓகே, ஃபஸ்ட்டு லீஃப் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே குட்டி குட்டி லீஃப் ஆர்எல்ஸ் நீங்கள் குட்டி குட்டி ஃப்ளார் கூட கொடுக்கலாம். ஸோ நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது எப்படி யூஸ் பண்ணுவோம் பிரைடோட ஹேண்டில் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோட ஹேண்டில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, ஸோ லீஃப் போட்டாச்சு, அதை ஃபில் பண்ணியாச்சு. தென் இதுக்கு இதை ஹைலைட் பண்ணுற மாதிரி இதுக்கு அவுட்டரில் ஒரு லைன் கொடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட் டிசைன் போடக்குள்ள இதோட மர்ஜ் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு இதுலேயும் அகைன் வந்துட்டு நான் இதில் மாங்காய் ஷேப் மாதிரி கொடுத்துக்கிறேன். அதில் டபுள் லேயரில் கொடுத்தோம்ல, இது நான் சிங்கிள் லேயராக கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாங்காய் டிசைன் மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு அரபிக் மெஹந்தியில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதில் நான் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு காயில் மாதிரி கொடுத்து டாட் வச்சு ஃபில் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கொடுத்துட்டு அதை ஹைலைட் பண்ணிக்கிறேன். சின்னதாக குட்டி குட்டியாக காயில் மாதிரி போட்டு அதில் சென்டரில் டாட் வச்சு அதை அகைன் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஓகே, எம்டியாக இருக்க ஸ்பேஸையும் நீங்கள் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக போட்டுட்டு இதை ஹைலைட் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அப்போ தான் அட்ராக்டிவாக தெரியும். நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா தெரியாது. போட்டேனா? ஸோ இப்போ வந்து இதுக்கு மேலே நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஆல்ரெடி சைடில் ஃபில் பண்ணதுனால இதுக்கு மேலே ஹைலைட் பண்ண வேணாம்னு நார்மலாக விட்டுட்டேன். ஓகே, தென் இதுக்கு மேலே சும்மா ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்துக்கிறேன். இதில் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சு இந்த மாதிரி ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகே, அகைன் வந்துட்டு இந்த சைடில் இதுக்கு முன்னாடி போட்டோம்ல, அதுலேயே கொஞ்சம் கூம்பு மாதிரி போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இது ஒன்றும் இல்லை, ஃபைனலாக ஃபில் பண்ணக்குள்ளே உங்களுக்கு கரெக்ட் ஆகிடும், ப்ராப்ளம் இல்லை. தென் அகைன் வந்துட்டு இதுக்கு முன்னாடி போட்டதே நான் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ அகைன் இதில் வந்துட்டு ஒரு பெரிய சர்க்கிள் மாதிரி போட்டுக்கிறேன், சாரி கர்வ் மாதிரி போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான், இது இப்படி தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இதில் மிடில் எப்படி நம்ம ஃபில் பண்ணுறோம் அப்படின்றது தான். நான் ஜஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண மாதிரி இல்லாமல் நம்ம எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லை, டாட் கொடுத்து காயில் ஹம்ஸ் கொடுத்து பெரிய பெரிய ரிங் ஹம்ஸ் கொடுத்து
தென் அகைன் இதே ரிப்பீட் பண்ணுற மாதிரி இதுக்குள்ள நான் பண்ணிட்டு மீதி எம்டி இருக்க ஸ்பேஸாக ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த மாதிரி சைடில் இருக்கல, இதை நீங்கள் ஹைலைட் பண்ணக்குள்ளே அது பேச்சப் ஆகிடும். கொஞ்சம் கரெக்ட் பண்ணி ஹைலைட் பண்ணிங்கன்னா அது பேச்சப் ஆகிடும். அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்துட்டு நான் சின்ன சின்ன கர்வ் கொடுத்துக்கிறேன். க்ளோஸ்டு கர்வ், ஓப்பன் கர்வ், க்ளோஸ்டு கர்வ் பார்த்தோம்ல, அந்த மாதிரி கர்வ் கொடுத்துக்கிறேன். ஓகே, ரிவர்ஸ் கர்வ் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இதை வந்துட்டு நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இதை அகெயின் வந்துட்டு பார்டர் கொடுத்து இன்னும் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஓகே, அகெயின் தென் வந்துட்டு இதில் ஜஸ்ட் ஒரு லைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, சும்மா ஃபில் பண்ணாமல் இந்த லைன்ஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஜஸ்ட்டு ஈவனாக லைன் கொடுத்துக்கோங்க. லைன் கொடுத்துட்டு பாக்ஸஸ் மாதிரி செக் பாக்ஸ் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டிசைனில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ குட்டியாக போட முடியுமோ அவ்வளோ குட்டியாக போட்டால் தான் நிறைய டிசைன்ஸ் ஃபில் பண்ண முடியும். ஓகே, ஸோ அகைன் வந்துட்டு இதில் வந்துட்டு லைன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ நல்லா குட்டி குட்டி செக்ஸ். இப்போ வந்துட்டு இதை முடிச்சதுக்கப்புறம் இதை ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஃபில் பண்ண ஹைலைட்க்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபில் பண்ணக்குள்ளே ஹைலைட் பண்ணுறது தெரியாது, இதில் வந்துட்டு உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறது கொஞ்சம் நல்லாவே தெரியும். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ அகைன் வந்துட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இதே மாதிரி ஒரு கர்வ் கொடுத்து அதை ஃபில் பண்ணிவிட்டு இங்கே பண்ணோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி கண்டினியூ பண்ணிப்பேன். ஸோ இதுக்கு வந்து ரூல்ஸ் ஒன்றும் இல்லை, இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற எந்த ரூல்ஸும் இல்லை. ஃப்ரீ ஹேண்டடாக நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம். ஓகே, அகைன் இதுக்கு மேலே வந்துட்டு நான் ரிங் ஹம்ஸ் கொடுக்குறேன். ஸோ ரிங் ஹம்ஸ் கொடுக்குற இடத்துல கண்டிப்பாக நீங்கள் ஹைலைட் பண்ணியே ஆகணும், அப்போ தான் வந்துட்டு அது அட்ராக்டிவாக தெரியும். ஓகே, அதுக்கு மேலே ஒரு லைன் கொடுத்துட்டோமா. ஸோ இப்போ வந்துட்டு இந்த எம்டி ஸ்பேஸில் வந்துட்டு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதில் டிசைன்ஸும் நீங்கள் போடலாம், ஆர்எல்ஸ் கம்ப்ளீட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகேவா. ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன போடலாம் அப்படின்னா, இந்த சைட் போட்டோம் இல்லையா, ஸோ இதே மாதிரி ஒரு காயில் மாதிரி கொடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக காயில் மாதிரி கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு கர்வ், ஒரு ரிங் இருக்க மாதிரி கர்வ் சொல்லலாம், ஒரு காயில் சொல்லிக்கலாம். ஸோ அதை வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக போடுங்க, குட்டி குட்டியாக போடுங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு இந்த எம்டி ஸ்பேஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இதுதான் செகண்ட் டிசைன். நெக்ஸ்ட் வந்து நான் தேர்ட் டிசைன், ஃபோர்த் டிசைன் போட்டு காமிக்கிறேன். ஓகே, ஸோ தேர்ட் டிசைன் வந்து நான் ஹார்ட்டை போட்டு காமிக்கிறேன். ஓகே, கையை எல்லாம் எட்டி போடக்குள்ளேயும் ட்ராக் பண்ணி லைன் கொடுங்க, ஸோ உங்களுக்கு ஈஸியாக வரும். ஓகே, ஸோ இதில் நான் வந்துட்டு நெகட்டிவ் ஸ்பேசிங்கோட 5th ஃப்ளார் போட போகிறேன். எவ்வளோ மைன்யூட்டாக போடுறேன்னு பாருங்கள், குட்டி குட்டியாக. ஓகே, ஸோ இது வந்துட்டு நம்ம போட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நான் 5th ஃப்ளார் போடுறேன். குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க, பெருசாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ இதெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணுது. ஓகே, எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு இதில் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். லைக் நெகட்டிவ் ஸ்பேசிங் மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட தள்ளி போட்டிருந்தா இன்னும் நிறையா ஃப்ளாஷ் போடலாம். கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஹார்ட் எப்படி இருக்குன்னு, ஒரு சைடு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்போசிட் சைடில் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணுறீங்கல்ல, ஸோ இந்த ஃபில்லிங்கில் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓகே ஆகிடும். ஸோ இப்போ என்னோடது வந்துட்டு ரைட் சைடு கொஞ்சம் ப்ராடாக இருக்க மாதிரியும் லெஃப்ட் சைடு கொஞ்சம் குறுகலாக இருக்க மாதிரியும் இருக்குல்ல. இப்போ நான் ஃபில்லிங்கில் எப்படி வந்துட்டு அதை கரெக்ட் பண்ணுறது பாருங்கள். தெரியுதா? பர்ஃபெக்ஷனாக இல்லை, இந்த சைடு கொஞ்சம் ப்ராடாக இருக்குது, இந்த சைடு கொஞ்சம் லீனாக இருக்குல்ல. ஸோ இப்போ வந்துட்டு இதை லைட்டாக ப்ராட் பண்ணிக்கிறேன். ஓகே, தெரியுதா? இப்போ பர்ஃபெக்ஷனாக வந்துருச்சா? இந்த ஃப்ளார் மட்டும் கொஞ்சம் லைட்டாக பெருசாக போட்டுக்கோங்க, நான் ரொம்ப குட்டியாக போட்டுட்டேன், அதனால் ஃபில்லிங்ஸில் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஓகே, அகைன் இதுக்கு மேலே வந்துட்டு அவுட்டர் லைன் கொடுத்துக்கிறேன். பொறுமையாக கையை தூக்கி ட்ராக் பண்ணி கொடுங்க, ஈஸியாக வரும். ஓகே, ஸோ அவ்வளோதான் போட்டாச்சா. ஸோ இதை சுற்றி நான் எப்படி போட போகிறேன் அப்படின்னா, அகைன் நான் இந்த சைடு ஒரு ஹார்ட் மாதிரி கொடுத்துக்கிறேன்.
நீங்கள் கையை லிஃப்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வரும். சாரி. ஸோ இதை சுற்றி நான் ஹார்ட் மாதிரி கொடுத்துட்டேன்னா அகைன் வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு ஃப்ளார் இதுக்கு முன்னாடி போட்டோம்ல, ஸோ அந்த ஃப்ளார் தான். அதில் ரொம்ப இது பண்ணாமல் கொஞ்சம் லைட்டாக. ஓகே. தென் வந்துட்டு இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு எப்படி ஃப்ரீ ஹேண்டில் வருதோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டே போகலாம். ஓகே. ஓகேவா? தென் அகைன் வந்துட்டு இந்த சைட்லேயும் நான் இது மாதிரி ஒன்று கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரியே கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இது வந்துட்டு ரேண்டம் ஸ்டார். ஓகேவா? ஸோ என்ன ஷேப் வேணாலும், என்ன மாடல் வேணாலும், இன்டீரியரில் என்ன ஒர்க் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே. பார்த்தாலே தெரியும் நான் எந்தளவுக்கு ஃப்ரீ ஹேண்டடாக போடுறேன் அப்படின்றது. எனக்கு என்ன டிசைன் தோணுதோ அதெல்லாம் நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்படி தானே நான் எதுவும் வச்சுக்கல. சாரி, இது கொஞ்சம் ப்ராடாக கொடுத்துருக்கலாம். நான் அதை ஃபில்லிங்கில் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போது இதில் நான் எப்படி ஃபில் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே நான் வந்துட்டு காயில் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஒரு கர்வ், ஓப்பன் கர்வ் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ நான் இதை வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். இப்போ தெரியுதா, இதில் மிஸ்டேக்ஸ் நான் பண்ணியிருந்தேன், ஆனால் வந்துட்டு அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். தெரியுதா? ஸோ அப்படிதான். ஓகே. ஓகேவா? தென் வந்துட்டு இதில் நான் ஜஸ்ட்டு கிரிட் மாதிரி போட்டுக்கிறேன். குட்டி குட்டியாக, இல்லை செக் பாக்ஸ் அப்படி சொல்லலாம், அது மாதிரி நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை வந்து லைன் கொடுத்துக்கிறேன், செக் பாக்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக. ஸோ இப்போ நான் இதில் செக் பாக்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே. சாரி, இது கொஞ்சம் ப்ராட் ஆகிடுச்சு. அகைன் நான் அதை வந்து ஹைலைட்டும் பண்ணிட்டேன். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கர்வ் கொடுத்து அதில் நம்ம ஃபில் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம இதை ஹைலைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு நான் என்ன கொடுக்க போகிறேன்னா, குட்டி குட்டி செக் பாக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு ஃபில்லப்ஸில் கொடுப்போம் இல்லையா, சாரி கிரிட்டில் போடுவோம்ல, அந்த மாதிரி ஸ்டார் போட்டுக்கிறேன். ஓகே. என்ன வேணால் நீங்கள் இதில் கொடுத்து ஃபில் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் வந்துட்டு இதில் டாட் கொடுத்துக்கிறேன். ஸ்டார் கொடுக்கல, நான் டாட் கொடுக்குறேன். ஓகே. 4 சைட்ஸ் டாட் கொடுப்போம்ல, குட்டி குட்டியாக கொடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ரொம்ப பெருசாக கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஃப்ளார் போடக்குள்ள டிஸ்டர்ப் ஆகும். ஓகே. அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணிட்டேனா? ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸில் நான் என்ன கொடுக்குறேன்னா, ஒரு கர்வ் கொடுத்துக்கிறேன். கண்டினியூஸாக கர்வ் கொடுத்துட்டு அதை ஹைலைட் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி போட்டுக்கோம்ல, ஸோ அதுவே நான் கொடுத்துக்கிறேன். கர்வ் அகைன் கொடுத்துட்டு அதில் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். தென் இதை வந்து நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இதில் நான் லீனாக லைன் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் நான் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். கர்வ் கொடுத்துட்டு அதை ஃபில் பண்ணிக்கிறேன். தென் இதுக்கு மேலே பெரிய பெரிய ரிங் ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். தென் இதையும் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஓகே. தென் இதுக்கு மேலே ஒரு லைன், இதையே அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன்.
ஃபஸ்ட் ஒரு சர்க்கிள் கொடுத்ததை ஃபில் பண்ணிக்கிறேன். தென் அதை ஹைலைட் பண்ணுறேன். அதுக்கு மேலே ரிங் ஹம்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ரிங் ஹம்ஸ் கொடுத்துட்டு அதை நான் ஹைலைட் பண்ணுறேன். தெரியுதா? தென் அதுக்கு மேலே ஒரு லைன். ஸோ இது ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, தென் இப்போ இதெல்லாம் நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் டே 11ஓட கிளாஸ். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இன்னும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.